நம்ம எல்லாரும் கோல்டு வந்து பூமியிலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கோல்டு வந்து பூமியிலேருந்து வந்தது கிடையாது. நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படித்த டைமில் கோல்டு வந்து ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோம். ஆனால் அது வந்து கோல்டு டெபாசிஷனை பற்றி தான், கோல்டு கிரியேஷனை பற்றி கிடையாது. அப்போ கோல்டு எங்கேருந்து உருவாச்சு? டைமண்ட் வந்து பூமியிலேருந்து தான் உருவாச்சு. பயங்கரமான அழுத்தமும் பயங்கரமான டெம்பரேச்சரும் வந்து கார்பனை வந்து டைமண்டாக வந்து மாற்றும். ஆனால் தங்கத்தை உருவாக்க தேவையான வெப்பமும் அழுத்தமும் வந்து பூமியில் கிடையாது. அப்போ இந்த தங்கம் வந்து பூமியில் உருவாகலைன்னா எங்கே தான் உருவாச்சு? தங்கம் வந்து மிகப்பெரிய நட்சத்திரத்தோட இறப்போட வெடிப்புல தான் உருவாகுது. மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் இறக்கும் போது பயங்கரமான ஒரு வெடிப்புல வந்து இறக்கும். அதை சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தங்கம் மட்டும் கிடையாது. நம்ம பூமியில இருக்க எந்த ஒரு எலிமெண்ட்டும் வந்து நம்ம பூமியில உருவானதே கிடையாது. தங்கம் மட்டும் இல்ல, தங்கம், சில்வர், பிளாட்டினம், இரும்பு, காப்பர், இது எதுவுமே வந்து பூமியில உருவானது கிடையாது. ஃபர்ஸ்ட் 4 எலிமெண்ட் வந்து பிக் பேங்ன்ற வெடிப்புல இருந்து வந்துச்சு. ஹைட்ரோஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம். இதில் வந்து இந்த ஹைட்ரோஜனும் ஹீலியமும் தான் இருக்கிறதுலேயே அதிக குவான்டிட்டியில் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. இதுதான் முதல்ல கிரியேட் ஆன எலிமெண்ட்ஸ். அதனால தான் அதை வந்து பிரைமார்டியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பழங்காலத்து எலிமெண்ட்ஸ்னு. அதுக்கப்புறம் பீரியடிக் டேபிளில் இருக்க அடுத்த 22 எலிமெண்ட், அதாவது கார்பன்லேருந்து இரும்பு வரைக்கும், அயன் வரைக்கும் நட்சத்திரத்தில் உருவாச்சு. இந்த 22 எலிமெண்ட்டும் எல்லா நட்சத்திரத்துலையும் வந்து உருவாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அது ஸ்டாரோட சைஸை பொறுத்து மாறும். இப்போ நம்மளோட சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். இது வந்து மீடியம் சைஸில் வரனால இதனால ஹீலியமும் கார்பனும் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்சிஜன் இருக்கும், அதோட வந்து அதோட லைஃப் டைம் முடிஞ்சு போயிடும். இதை விட சின்ன ஸ்டார்ஸ்லாம் வந்து ஹீலியமோட நின்றோம். நம்ம யூனிவர்ஸில் இருக்க பயங்கர மேசிவான ஸ்டார்ஸில் தான் வந்து மீதி இருக்க 22 எலிமெண்ட்டும் வந்து கிரியேட் ஆகும். அதாவது அயன் வரைக்கும் இருக்க எலிமெண்ட்ஸ். நட்சத்திரங்களில் வந்து எனர்ஜி உருவாகிறதுக்கு காரணமே நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் தான். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனால தான் அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸ் வந்து உருவாகும். சிம்பிளாக சொல்லணும்னா ஆட்டம், அதாவது ஒரு அணுவை வந்து 2ஆக பிரிச்சோன்னா அது ஃபிஷன் ரியாக்ஷனு. அதுவே வந்து 2 அணுவை ஒன்றா சேர்த்தோன்னா அது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். ஸ்டார்ஸில் நடக்கிறது நியூக்ளியர் ஃபியூஷன். நட்சத்திரங்களில் வந்து 70% ஹைட்ரோஜனும் 30% ஹீலியமும் இருக்கும். பெரிய ஸ்டார்ஸ் தான் அயன் வரைக்கும் எலிமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த அயன் ரீச் பண்ண அடுத்த மொமெண்ட்டே வந்து இந்த மிகப்பெரிய ஸ்டாரோட அழிவு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அயன் வந்த சில மணி நேரத்துலேருந்து சில நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இந்த ஸ்டார் வந்து பயங்கரமான ஒரு வெடிப்பு வெடிக்கும். இதை தான் சூப்பர் நோவான்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஸ்டார்லேயும் வந்து சூப்பர் நோவா நடக்காது. மிகப்பெரிய நட்சத்திரங்களில் மட்டும்தான் இந்த சூப்பர் நோவான்ற ஈவெண்ட் நடக்கும். மீதி எல்லாமே சைலண்ட் டெத் தான். சூப்பர் நோவாவுமே கொஞ்சம் தங்கம் தான் உருவாக்கும். இதை விட ஒரு பயங்கரமான ஒரு ஈவெண்ட்ல தான் நிறைய தங்கம் வந்து இந்த உலகத்தில் உருவாயிருக்கு. அதுதான் நியூட்ரான் ஸ்டார் கொலிஷன். நியூட்ரான் ஸ்டார் கொலிஷனை வந்து கிலோனோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சூப்பர் நோவான்ற ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அந்த இறந்து போன நட்சத்திரம் வந்து 3ல் ஒன்றா மாறும். ஒயிட் டார்ஃப், நியூட்ரான் ஸ்டார், அப்புறம் பிளாக் ஹோல். இது 3ல் ஒன்றா தான் மாறி ஆகணும். அதில் ஒன்று தான் நியூட்ரான் ஸ்டார். இந்த நியூட்ரான் ஸ்டார் ஃபுல்லாகவே நியூட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி உருவான நியூட்ரான் ஸ்டார் வந்து 2 மோதிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வெடிப்பு வெடிக்கும். அதுலேருந்து தான் தங்கம், பிளாட்டினம், சில்வர் எல்லாமே அதுலேருந்து தான் வந்துச்சு. இந்த அணுக்கள் எதுவுமே வந்து பூமியில் உருவாகலை. எல்லாமே பிக் பேங்லேயும் நட்சத்திரத்துலேயும் நட்சத்திர வெடிப்புலையும் உருவாயிருக்கு.